ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் பிப்ரவரி 12 2026 உண்டான கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெகுலராக நம்ம கிளாஸஸ் கரண்ட் அவர்ஸுடைய வீடியோ காலையில் 8 மணிக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். இதற்கான பிடிஎஃப் நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க இன்றைக்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்கிய வந்தே மாதரம் பாடல் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1875 தான் இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டது. இது யாரால் பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவங்களால தான் எழுதப்பட்டிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். வங்க தரிசனம் இலக்கிய இதழில் சட்டர்ஜியோடைய ஆனந்த மடம் நாவலுடைய ஒரு பகுதி தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்தே மாதரம் பாடல். ஆனந்தபடம் நாவலுடைய ஒரு பகுதி தான் வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக வெளியேறியிருக்கு. எப்போ? 1875. ஆசிரியர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள். இந்த பாடல் வந்தே மாதரம் பாடல் பார்த்திங்கன்னா முதல்ல 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பின்னாடி தான் இந்த வந்தே மாதரம் பாடலை பிரபலமாயிருக்கு, சரிங்களா? இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடினதுக்கப்புறம் இந்த பாடல் புகழ் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 6 சரணங்கள் இருக்குது. ஆனால் 2 சரணங்களை மட்டும்தான் தேசிய பாடலாக 1937 காங்கிரஸ் தேர்வு செஞ்சுருப்பாங்க. மொத்தம் 6 சரணம், ஆனால் அதில் 2 மட்டும்தான் எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ஜனவரி 24 1950 அரசியல் நிர்ணய சபையால் நாட்டின் தேசிய பாடலாக முறைப்படி ஏற்கப்பட்டது. எது? இந்த வந்தே மாதரம் பாடல். 1950 ஜனவரி 24 என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் நாட்டின் தேசிய பாடலாக ப்ராப்பராக முறைப்படி ஏற்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருடைய வருகையாக இருக்கட்டும், தேசிய கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு, மாநில ஆளுநர்களுடைய உரை போன்ற அரசு நிகழ்ச்சிகளின் போது கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் 10 வினாடி இந்த வந்தே மாதரத்துடைய பாடல் மொத்தம் 6 சரணங்களையும் பாடணும் அப்படின்றது இப்போதைய ஒரு செய்தித்தாளில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மொத்தம் இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 minutes வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கிறதுக்கு 3 minutes 10 seconds ஆகும். இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? வந்தே மாதரம் பாடல் அரசின் நிகழ்ச்சியில் 3 நிமிடம் 10 வினாடி இந்த வந்தே மாதரத்துடைய 6 சரணங்களும் பாடப்பட அல்லது ஒலிக்கப்பட வேணும்னு சொல்லி இப்போ ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்கிய வந்தே மாதரம் பாடல் எப்போ இயற்றப்பட்டதுன்னு 1875 ஆசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு தெரியணும். எப்போ பாடப்பட்டது? 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பாடினதுக்கப்புறம் இந்த பாடல் பிரபலமாகுது. 1937 காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதனுடைய 6 சரணங்களை 2 சரணம் மட்டும் தேர்ந்தெடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 24 1950 நாட்டின் தேசிய பாடலாக ப்ராப்பராக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் கவர் பண்ணி பார்த்தாலே போதுமானது, சரிங்களா? வாங்க செகண்ட் கொஸ்டின். இந்தியாவுடைய முதல் இசைச்சாலை எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா மும்பையில் தான் திறக்கப்பட்டிருக்கு. இதனுடைய எக்ஸாம் என்ன பார்க்கணும்னா, இந்தியாவுடைய முதல் இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை, அதாவது மகாராஷ்டிராவில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும். என்ன பாடல் ஜெய்கோ பாடலை இசைக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு பாதையை இந்த மும்பை கடற்கரை சாலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய முதல் இசைச்சாலை மும்பைன்றதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து, இந்தியாவில் மாநில நுண்ணுயிரியை அறிவித்த முதல் மாநிலம், ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்திங்கன்னா கேரளா தான். அப்போ அந்த மாநில நுண்ணுயிரினா என்னன்னு நேம் தெரிஞ்சுக்கணும். பேசிலஸ் சப்டிலிஸ்ன்றதா கேரளா மாநிலத்துடைய மாநில நுண்ணுயிரி. அப்போ இதர மாநில விலங்கு, மாநில பறவை நோட் பண்ணிக்கோங்க. கேரளா மாநிலத்துடைய மாநில விலங்கு இந்திய யானை. கேரளா மாநிலத்துடைய மாநில பறவை மலை இருவாச்சின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்தியாவுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் தான் துவங்கியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் எக்ஸாம் பாயிண்டாக ரொம்ப முக்கியம். அண்டு 4th, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, அதாவது ஐஓபின்னு சொல்லுவாங்க, எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1937 பிப்ரவரி 10 தான் தொடங்கியிருக்காங்க. இந்திய அரசு பார்த்திங்கன்னா 1969 கிட்டத்தட்ட 14 வங்கி தேசியமயமாக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஒரு வங்கி தான் இந்த ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இதை தொடங்கியவர் எம் சிதம்பரம் செட்டியார் அவர்கள். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையிடம் சென்னையில் தான் இருக்குது.
அப்போ ஐஓபி பேங்க் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1937 பிப்ரவரி 10. இதனை தொடங்கியவர் வந்து எம் சிதம்பரம் செட்டியான்றதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 5th டேட்டா, சமக்ர சிக்ஷா திட்டம். சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2018 தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டம் என்னன்னா இதனுடைய திட்டத்தோட நோக்கம் பள்ளி படிப்பை இடைநிறுத்தக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது. ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆவாங்க பார்த்தீங்களா, அதனுடைய கவுண்ட் அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்காக சமக்ர சிக்ஷா திட்டத்தை வந்து 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் வந்து ஒரு 3 ஸ்கீமை ஒருங்கிணைந்த திட்டம். ஒரு 3 ஸ்கீமை வந்து சேர்த்து வச்சு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த சமக்ர சிக்ஷா திட்டம். இதனுடைய நிதி ஒதுக்கீடு வந்து 60:40 ரேஷியோவில் இருக்குது. 60 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துகிறோமோ இந்த திட்டத்தை அந்த மாநிலம் 40% நிதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமக்ர சிக்ஷா திட்டத்துடைய நோக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஆன்சர் எப்போ தொடங்கப்படுது 2018 நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து, ஜல் ஜீவன் திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2019 தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம்ன்றது தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 15. சரிங்களா? ஆகஸ்ட் 15 2019 தான் ஜல் ஜீவன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இதை தொடங்கி வச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்ன அமைச்சகத்தின் கீழே செயல்படுதுன்னா ஜல் சக்தி அமைச்சகம் மூலம் தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஜல் ஜீவன் திட்டம்னா என்னன்னா அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர். ஸோ இமேஜ் நோட் பண்ணிக்கங்க. அனைத்து வீடுகளுக்கு என்னது குழாய் மூலமாகவே பைப் கனெக்ஷனில் வாட்டர் ஃபெசிலிட்டியை கொடுக்குறது தான் இந்த ஜல் ஜீவன் திட்டம்ன்றது. 2019 ஆகஸ்ட் 15 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இந்தியா தாய்லாந்து இடையே கூட்டு விமான பயிற்சி எங்கு நடைபெற்றதுன்னா மலாக்கா ஜலசந்தியில் தான் நடைபெற்றது. இமேஜ் பாருங்கள், இந்தியா தாய்லாந்து கூட்டு விமான பயிற்சி மலாக்கா ஜலசந்தியில் தான். ஸோ ஒவ்வொரு நியூஸுக்கும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜ் செட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்திய விமானப்படை அதாவது IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ராயல் தாய்லாந்து விமானப்படை RTAF ராயல் தாய்லாந்து ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விமானங்களும் கூட்டு விமான பயிற்சி எங்கன்னா மலாக்கா ஜலசந்தியில் தான் நடைபெற்றிருக்கு. இதனால் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மாதிரி கூட்டு விமான பயிற்சி செய்யும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய டெக்னிக்கை தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய யுக்தி, அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்றத ஒரு பாதுகாப்பு துறைக்கு வந்து ஒரு பலப்படுத்துகிற மாதிரி. சரிங்களா? அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதை ஷேர் பண்ணி அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா? அப்போ இந்தியா தாய்லாந்துக்கு இடையேக்கான கூட்டு விமான பயிற்சி எங்கன்னா மலாக்கா ஜலசந்தியில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்து, முக்கிய தினங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேசிய உற்பத்தி திறன் தினம் வந்து எப்போது கடைபிடிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 12. தேசிய உற்பத்தி திறன் தினம் வந்து பிப்ரவரி 12. சர்வதேச டார்வின் தினம் எப்போது கடைபிடிக்கும்? அதுவும் பிப்ரவரி 12. அப்போ பிப்ரவரி 12 நோட் பண்ணிவிட்டு ரெண்டையும் போட்டு எழுதிக்கோங்க. ஒன்று தேசிய உற்பத்தி திறன் தினம், இன்னொன்று சர்வதேச டார்வினுடைய தினம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீகால் பண்ணிடலாம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்கிய வந்தே மாதரம் பாடல் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1875. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவுடைய முதல் இசைச்சாலை எங்கு திறக்கப்பட்டதுன்னா மும்பை. தேர்ட், இந்தியாவுடைய மாநில நுண்ணுயிரை அறிவித்த முதல் மாநிலம் கேரளா. இந்த மாநில நுண்ணுயிரோட பெயர் வந்து பேசிலஸ் சப்டிலிஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி IOP எப்போது தொடங்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 10 1937. சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதா 2018. ஜல் ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது 2019 ஆகஸ்ட் 15. இந்தியா தாய்லாந்து இடையே கூட்டு விமான பயிற்சி எங்கே நடைபெற்றதுன்னா மலாக்கா ஜலசந்தியில் நடைபெற்றிருக்கு. தேசிய உற்பத்தி திறன் தினம் வந்து பிப்ரவரி 12. சர்வதேச டார்வின் தினமும் பிப்ரவரி 12ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் தொடர்ச்சியாக கொடுத்து அதனுடைய PDF நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.